எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் சனிக்கிழமை 28/6/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:10 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி மதியம் 1:18 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் அர்ச்சன நாம யோகம். இன்றைய கரணம் 1:18 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 10:30 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், தனுசு, மகரம் சந்திராஷ்டம் ராசிகள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தர காத்திருக்கின்றது. உங்களுடைய உற்றார் உறவினர் செய்கின்ற வேலை, தொழில், இதில் மிக்க கவனமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல நாள். நீங்க என்னதான் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் என் கையில ஒன்றும் இல்லை, எதுவுமே நடக்கலன்ற இந்த புலம்புறதை நிறுத்துங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வரவுகள் உண்டு, அதுக்கேற்ற செலவுகளும் உண்டு. யாருக்கு செலவு பண்ண போறீங்க? குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணீங்க. வீட்டுக்கான செலவுகள் உண்டு. வீட்டில் ஏதேனும் பொருட்கள் வாங்குவது அல்லது மின்சாதன பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துகின்ற போன்ற அமைப்புகள் இந்த ரிஷபத்திற்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள். வெற்றி கொண்டாட்ட கேளிக்கை அடிச்சு திம்சம் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். எல்லாமும் சிறப்பா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த நாள். ஆனால் ஒன்றில் மட்டும் கவனம் தேவை. சகோதர வழி நீங்கள் செய்கின்ற முயற்சி, அடுத்து நீங்கள் செய்கின்ற வேலை வாய்ப்பு, இதுல கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிட்டும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு முயற்சி செய்து வெற்றி அடைந்து அதில் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதனால நான் அதை விட்டுட்டேனே, இப்பதானே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஓரளவுக்கு ஆதரவு கரங்கள் கிடைத்த போதிலுமே மன உளைச்சல் உங்களால் தாங்க முடியாது. தேவையற்ற கடன் நெருக்கடி, தேவையற்ற வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, உங்க தொழிலே உங்களுக்கே வேலைக்காரங்க சரியா கேட்டுக்கிறது இல்லை, பணியாட்களால பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். சற்று கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது மிகுந்த நல்லது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் கொஞ்சம் ஜாகிரதையா கையாளணும். விரயங்கள், செலவுகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கின்ற காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு.
துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள், ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல மனமகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா விருந்து கேளிக்கை கொண்டாடல கடந்துக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது. துலாமை பொறுத்தவரையிலும் வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாளில் நீங்க தேடிக்கிட்டு இருந்த உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு. அதனால சற்று கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒரு முயற்சி செய்து அது தோல்வி அடைகிறது சகஜம்தான். ஆனால் அந்த முயற்சி செய்ய மாட்டேனே இருக்கிறது அதை விட ஒரு தோல்வி. அதனால உங்கள் முயற்சிகள் இன்று பெருமளவில் வெற்றி பெறும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவின் கிரகங்கள் ரொம்ப நல்ல இடத்துல இருந்தாலும் அது வெற்றி பெற்று நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனா இருந்தாலும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும், வண்டி வாகன பயணங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும், மனைவி சுற்றத்தார் வழியில கவனமா இருக்கணும். இதுதான் தனுசுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நன்மைகள் நடக்கிறது என்று கண்ணை மூடிக்கொண்டு ஓடக்கூடாது, மாட்டிப்பீங்க. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தான தர்மங்களில் உங்கள் எண்ணங்கள் மேலோங்கும், அற்புதமான ஒரு கடாட்சியம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, சந்தோஷம் மேலோங்குகின்ற ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கிறது. ஆனால் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு அட்ராக்டிங் பவர், ஆர்வம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த தொழிலை நம்ம ஒரு பெரிய அளவில் காமிக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க, காமிப்பீங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு வேலை செஞ்சு ஒரு மேலதிகாரிகிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல நாள். படிப்பில் கவனம் செலுத்தினால் கும்பராசிக்காரர்கள் சூப்பரா வருவீங்க, தொழில கவனம் செலுத்தினா வருவீங்க. 7.5 சனி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். எதையுமே ஆர்வத்தோடு செய்தமானால் வெற்றி நிச்சயம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சூப்பரான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், மேன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் லாபங்கள் வராது, ஒரு விதமான மன சஞ்சலங்கள் தான் இருக்கும். அவங்க இதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு ஒரு மனசை போட்டு குழப்பிங்க. இந்த பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் இதுல கவனமா இருக்கும். மீனராசிக்காரங்க மோஸ்ட்லி அப்படிதான். பணி இடத்துல தான் அவங்க பிரச்சனை ஆயிடும். வீட்டுல எல்லாம் கூட ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, வெளியில போய் மாட்டிப்பாங்க. இவங்க வார்த்தையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வார்த்தைகளில் கவனம், வேலையில் நிதானம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.